அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 315 பாடல் 313. ஆற்ற வினை செய்தார் நிற்ப பல உரைத்து ஆற்றாதார் வேந்தனை நோவது சேற்றுள் வழா அமை காத்து ஓம்பி வாங்கும் எருத்தும் எழா அமைச்சாக்காடு எழல். ஒரு போர் நடக்கிறது. அந்த போரிலே கலந்து கொண்டு போரிட்டு வெற்றி வாகி சூடிய அரசனுக்கு உதவிகரமாக போரிலே ஈடுபடாதவர்கள் கூட தங்களுக்கு அரசன் பெருமை செய்யவில்லையே என்று புறம் கூறுவது எவ்வாறு தகும்? அது எப்படி இருக்கிறது என்றால், சேற்றில் விழுந்த எருது எழ முடியாமல் இருக்கும்போது சக்கரமானது தானாக எழுந்து ஓடுவது போல என்று சொல்லுகிறார் இந்த பாடலிலே. வேலையே செய்யாமல் சிறப்பு மட்டும் வேண்டும் என்று கேட்பவர்களை பற்றி படை வீரர்களில் அவ்வாறு சிலர் இருப்பார்கள் அல்லவா, அதை பற்றி சொல்லுகிற பாடல். போர் நடக்கும்போது அந்த போரிலே அரசனோடு உடன் இருந்து போராடி வெற்றியை ஈட்டாமல் வெற்றி பெற்ற அரசனுக்கு பின்னால் சென்று நாங்களெல்லாம் உன் கூட இல்லையா, எங்களுக்கு நீ மரியாதை செய்யவில்லையே என்று கேட்பது, போரிடாமல் ஒளிந்திருந்தோ அல்லது போரை தவிர்த்து விட்டோ போரில் வெற்றி பெற்ற அரசனிடம் தங்களுக்கு மரியாதை வேண்டும் என்று கேட்பது தவறு. அப்படி கேட்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை என்று சொல்லுகிற பாடல். அதற்கு உதாரணம், வழுக்கி விழுகிற சேற்றில் வழுக்கி விழுந்த எருதானது எழுந்து நிற்க முடியாமல் தவித்து கொண்டிருக்க அருகில் இருக்க சக்கரம் தானாக உருண்டு ஓடுவது போல. சக்கரம் எருது இருந்தால்தான் சக்கரத்துக்கு மரியாதை இருக்கும். ஆனால் வேலை செய்தவர்களே அங்கு காத்து கொண்டிருக்க வேலை செய்யாத போரிடாதவர்கள் சிறப்பு வேண்டும் என்று எண்ணுவது எப்படி இருக்கும் என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல். மீண்டும் பாடலை பார்க்கலாம். ஆற்ற வினை செய்தார் நிற்ப பல உரைத்து ஆற்றாதார் வேந்தனை நோவது சேற்றுள் வழா அமை காத்து ஓம்பி வாங்கும் எருத்தும் எழா அமைச்சாக்காடு எழல். நன்றி, வணக்கம்.